37ஆம் சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாய் சொல்கிறார், நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தராலே வரும் என்று சொல்லி. எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புகிறீர்கள்? ஆமென். நீதிமானன்னு ஒரு பெரிய வார்த்தையா, அது ஒரு பெரிய பட்டமா நினைச்சிடக்கூடாது. நீதிமானுடைய அர்த்தம் என்ன? தேவனோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது தேவனோடு நாம் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் நீதிமானின் அடையாளம். வேதம் எப்படி சொல்லுகிறது? தேவனை விட்டு நாம் பிரிந்திருந்த நாட்கள் உண்டு, தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அனுபவங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஜீவபலியை ஒப்பு கொடுத்தாரோ, அன்றைக்கே பிரிந்திருந்த அந்த மதில் செவுரை, நடு செவராய் இருந்த அந்த மதிலை ஆண்டவர் இடித்து உங்களையும் என்னையும் அவரோடு ஒன்றாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் நினைச்சு சந்தோஷப்படுகிறேன்? ஆமென். ஒவ்வொரு விஷயம் ஆண்டவர் நம்மை நீதிமான் என்று சொல்லும் போது எனக்கு என்ன உணர்வு உண்டாகிறது என்று சொன்னால், ஆண்டவரே என்னை உம்மோடு ஒன்றாக்கி இருக்கிறேன். எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி என்னை உம்மோடு ஒன்றாக்கின அந்த பாக்கியத்தை நினைத்து ஆண்டவர் மேல் அதிக நம்பிக்கை உள்ளவனாய், அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவனோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், தேவனோடு ஒன்றாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் நினைத்து ஆண்டவரை துதிக்கும் போதெல்லாம் எனக்கு என்ன தெரிகிறது? என்னை நம்ப, என்னை சூழ இருக்கக்கூடிய காரியங்களை நம்ப எனக்கு ஒன்றுமில்லை, இயேசுவே என் முழு நம்பிக்கையா இருக்கிறார். அல்லேலூயா. அதான் அந்த தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், ஆபத்து காலத்துல ஆண்டவர் எப்படி மாறுகிறாரா? அவனுக்கு பலனா இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென். அந்த 37ஆம் சங்கீதத்தை வாசித்தீங்கன்னா 19ஆம் வசனம், 39ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், அதுல எப்படி சொல்லி இருக்கிறது? ஆண்டவர் நீதிமானை ரட்சிக்கிறார், நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் உண்டாகிறது. அவனுடைய ஆபத்து நேரத்துல ஆண்டவரே அவனுக்கு பலனாகவும், ஆண்டவரே அவனுக்கு உதவி செய்கிறவராகவும், ஆண்டவரே கர்த்தரே அவனை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். எத்தனை பேர் அந்த அனுபவத்தை இந்த காலவில் அனுபவித்த எல்லா தேவ பிள்ளைகளும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? கர்த்தரே என்னுடைய விடுதலையோ, கர்த்தரே என்னுடைய ஆதாரமாய், கர்த்தரே எனக்கு ஆபத்து நேரத்துல பலனை கொடுக்கக்கூடிய ஆண்டவராய் அவர் இருந்ததை நான் அனுபவித்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் கர்த்தரை தான் நம்பி இருக்கிறேன்? ஆமென். எல்லாம் நமக்கு இருப்பது நல்லது, ஆனா எதையும் நான் நம்பல, எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டு இருக்கிற என் கர்த்தரையே நான் நம்பி இருக்கிறேன். ஆமென். அதே தாவீது தான் சொல்லுகிறார் 16ஆம் சங்கீதத்தில் வரும்போது அவர் எப்படி சொல்லுகிறார்னா, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி வாய்களை திறந்து சொல்லுங்க, கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். கர்த்தரை எனக்கு முன்பதாக, கர்த்தர் எனக்கு முன்பதாக செல்லுவாரானால் எல்லாம் எனக்கு நன்மையாகவே முடியும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? ஆமென். கர்த்தர் எனக்கு முன்பதாக செல்லும் போது என்ன நன்மைகள் தடைப்பட்டிருந்தாலும் அத்தனை நன்மையையும் நன்மைக்கு ஏதுவா எனக்கு செய்யக்கூடிய கர்த்தரனோடு இருக்கிறார். ஆமென். ஒரு புதிய பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் என் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்குமானவர். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? கர்த்தர் என் சுதந்திரம். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? ஆமென். சிலர்லாம் சொல்லுவாங்க, பிள்ளைங்க தான் எனக்கு சுதந்திரம் அப்படின்ட்டு. அப்படி சொன்ன பெற்றோர்லாம் வாழ்க்கையில தோத்து போனதை நம்ம பார்க்கிறோம். ஆனா என்றைக்கு நம்முடைய வாய்களை திறந்து கர்த்தர் என் சுதந்திரம் என்று நாம் அறிக்கை செய்கிறோமோ, அவர் நம்முடைய வாழ்வுக்கு வேண்டிய சகல சுதந்திரத்தையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க கர்த்தர் உங்கள் சுதந்திரமா இருக்க வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் உயர்த்துவோம். எளிதான பாடல், எங்களோடு சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தரின் சுதந்திரமோ, பாத்திரத்தின் பங்குமானவர். கர்த்தரின் சுதந்திரமோ, பாத்திரத்தின் பங்குமானவர். என் இதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மனமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் இதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மனமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். நேர்த்தியான இடங்களையும் சீரப்பான சுதந்திரமும், நேர்த்தியான இடங்களையும் சீரப்பான சுதந்திரமும், கால்கள் வைக்கும்
பூமி அனைத்தும் வாக்குரைத்தவர் தெரிந்தளித்தார். கால்கள் வைக்கும் பூமி அனைத்தும் வாக்குரைத்தவர் தெரிந்தளித்தார். என் இதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மனமோ நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் இதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மனமோ நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் இதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மனமோ நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். சொல்லுங்கள், என் இதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மனமோ நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் இதயம், என் இதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மனமோ நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஆலோசனைகள் அளித்திடுவார், ஆச்சரியமாய் நடத்திடுவார். சொல்லுமா, ஆலோசனைகள் அளித்திடுவார், ஆச்சரியமாய் நடத்திடுவார். கைகள் செய்யும் கிரியை அனைத்தும் வாய்க்க செய்வார் வல்ல தேவன். கைகள் செய்யும் கிரியை அனைத்தும் வாய்க்க செய்வார் வல்ல தேவன். என் இதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மனமோ நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து நோக்குகிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து நோக்குகிறேன். அவர் என் வலப்பக்கம் இருக்கிறதாலே அசைக்கப்படுவதில்லை வாழ்விலே. அவர் என் வலப்பக்கம் இருக்கிறதாலே அசைக்கப்படுவதில்லை வாழ்விலே. என் இதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மனமோ நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் இதயம், என் இதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மனமோ நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் இதயம், என் இதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மனமோ நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் இதயம், என் இதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மனமோ நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். பூரணமான கிருபைகளும் வாழ்வளிக்கும் சத்தியங்களும். சொல்லுங்கள், பூரணமான கிருபைகளும் வாழ்வளிக்கும் சத்தியங்களும். நீதி சமாதான நித்திய சந்தோஷம் நிறைத்திடுவார் வாழ்வில் நிரந்தரமாய். நீதி சமாதானம் நித்திய சந்தோஷம் நிறைத்திடுவார் வாழ்வில் நிரந்தரமாய். என் இதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மனமோ நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து நோக்குகிறேன். சொல்லுமெல்லாம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து நோக்குகிறேன். அவர் என் வலப்பக்கம் இருக்கிறதாலே அசைக்கப்படுவதில்லை வாழ்விலே. அவர் என் வலப்பக்கம் இருக்கிறதாலே அசைக்கப்படுவதில்லை வாழ்விலே. என் இதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மனமோ நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். கடைசியா, என் இதயம் பூரித்தது, என் மகிமை
களி கூர்ந்தது என் மனமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். அல்லேலூயா.